ஹலோ. இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணது பேங்க் நிஃப்டி. வெட்னஸ்டே எக்ஸ்பைரி ஆகி 2 நாள் ஆகுது. 2வது நாள் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட் இருக்காதுன்னு தெரியும். அதனால் நம்ம மினிமம் ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணுறதுன்றதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணோம். அதை எப்படி ட்ரேட் பண்ணோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைட்லி கேப் அப். நேற்று 51,700 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 51,925 ஓப்பன் ஆகிருக்கு. 925 டபுள் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அது ஃபால் மாதிரி சின்னதாக ஒரு ஃபால் 51,800 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி சின்ன ஃபால். இதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சு இன்றைக்கி அது இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்டு மோஸ்ட்லி இன்றைக்கி பையர்ஸ் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஹாலிடே மார்க்கெட் எப்படி போகுன்றது தெரியாதனால மோஸ்ட்லி பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஒரு மீடியமாக தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த பெரிய ஃப்ளக்சுவேஷன் மார்னிங் ஃபுல்லாக இல்லை. அப்படியே ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணது வந்து 51,800 போத் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எப்பயும் போல் எடுத்து வச்சாச்சு. மார்க்கெட்டை எந்த சைடில் ப்ரைவேட் ஆகுதோ அந்த சைடில் ட்ரேட் பண்ணிக்கலான்ட்டு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்றைக்கி டே லோவை, அதாவது ஃபஸ்ட் கேண்டிலோட லோவை ஒரு 925க்கு பிரேக் ஆகிருக்கு. நம்ம 924க்கு என்ட்ரி எடுத்துருந்தோம் புட் ஆப்ஷனில். அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணது 51,800 PE. அதில் 375ல் பைன்னு நம்ம ஜிடிடி போட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி இதில் 300 பைன்ட்டு ஒரு 9:30 டைமில் போட்டு வச்சுருந்தோம். 3:30 புட் ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் எடுக்கல. புட் ஆப்ஷனில் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த கேண்டில்லையே நம்ம டார்கெட்டு ஆனால் 410 அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைம்லேயே நம்மளும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸும் பண்ணிச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸில் 9:15லேருந்து 9:25க்குள்ளே, அதாவது இந்த 15 மினிட்ஸ் கேப்பில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 52,000 கால் ஆப்ஷனு அதிக செல்லிங். அப்படின்னா மார்க்கெட் ஏற போகிறதுல இறங்க தான். 52,000 நல்ல செல்லிங்கு. அப்படின்னா மார்க்கெட் ஏறாது, இறங்க தான் போகுதுன்னு அர்த்தம். எது வரைக்கும் இறங்க போகுதுன்றது தான் இங்கே சப்ஜெக்ட். அப்படி பார்க்கும்போது 51,500ல் புட் ஆப்ஷனும் அதிகமாக செல் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படின்னா இதுதான் ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரியே நாம் ட்ரேட் பண்ணது 51,800. அப்படின்னா 52,000க்கு மேலே போகாது. அப்படின்னா 52,000 மேலே போகாதுன்னா 51,800ல் நம்ம புட் ஆப்ஷன் மேலே ஏற போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரியே மார்க்கெட் ஏறினே நம்ம டார்கெட் ரீச் ஆச்சு. நம்ம ப்ராஃபிட் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம். எஸ்டர்டே வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதது தான் தவறு. 7,000 வரைக்கும் ப்ராஃபிட் கண்ணில் காட்டியும் நம்ம புக் பண்ணாததுனால தான் நேற்று 2,000 லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம அந்த தப்புலேருந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம். நேற்று 2,000 லாஸ், இன்றைக்கி ஒரு 5,000 ப்ராஃபிட். 924க்கு பை போட்டிருந்தோம். 51,800 ஒரு 5 மினிட்ஸ் லேட்டரில் நம்ம பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. 375ல் பை, 410ல் செல்லு. நல்ல ஒரு ஆர்டர். அது ஒரு 100 rupees லாஸ். சரி, பரவாயில்ல, விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸில் படி பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் வந்து 5,200. 5,200 லாஸு. அது டேலி பண்ணி பார்க்கும்போது 5,200. லாஸ்ட் 1 வீக்காக நம்ம 8th 9th நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம 1 lakh டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த படி பார்க்கும்போது 9th வந்து 5,800, அப்புறம் 10th 5,700, அப்புறம் 11th 4,100. இதிலே ஒரு 15,000 வந்துருச்சு. நேற்று ஒரு 2,000 லாஸு. ஒன்றும் தப்பில்லை. இன்றைக்கி படி பார்க்கும்போது ஒரு 5,000 ஆக மொத்தம் நம்ம ஒரு 15,000 above 18,000 நியர் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த வீக்கு. 1 lakh டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம்னு பார்ப்போம். தேங்க்யூ.